Hi my dear friends, welcome back to Nurses Profile channel. நீங்க ஒரு மெடிக்கல், பாராமெடிக்கல், பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃபர்ஸ்ட் இயரை கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல சிம்பிளான ஒரு 7 ஐடியா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயரை கிராஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சஃபர் ஆகுறாங்க அண்ட் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயரை வந்து பாஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்டா இருப்பாங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்டா இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. இங்க வரும்போது எல்லாமே வித்தியாசமா இருக்குது. லெசன்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. அந்த பேரு, அந்த டேர்ம், மெடிக்கல் வேர்ட்ஸ், அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து டிஃபிகல்ட்டா வந்து ஃபீல் பண்றாங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் இயரை வந்து ஈஸியா வந்து கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. சோ இந்த வீடியோல மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் இயரை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேனே தவிர டிஸ்டிங்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஐடியா கொடுக்கல. யாருக்காவது டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் இல்ல கோல்டு மெடல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் தான். நான் ஃபெயில் ஆயிடுவேன், கிராஸ் பண்ணிக்கிடவே மாட்டேன் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கான டிப்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஸ்டடி ஃபுல் புக். மொத்த புக்கையும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். இந்த புக்கை பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். நம்ம படிச்சுக்கிடுவோமா, பாஸ் பண்ணிப்போமா, எல்லாமே இப்படி இங்கிலீஷ்ல இருக்குதே, நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க மனசுக்குள்ள வரும்போது அதை நீங்க கிளியர் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. சோ நீங்க புக்கை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாஸ் ஆகுறதுக்கு மொத்த புக்கையும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்ப என்னதான் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். சோ லிஸ்ட் அவுட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். எந்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ, சில டாபிக்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கும், சில டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்காது. சோ நீங்க கிளாஸ் எடுக்கும் போதே கவனிச்சீங்கன்னா உங்களோட டீச்சர் சொல்லியிருப்பாங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது உங்க மிஸ் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு பேப்பர்லயோ இல்லைன்னா ஒரு நோட்லயோ என்ன செய்யுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களால எக்ஸாம்ல என்ன செய்ய முடியும்னா பாஸ் பண்ண முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இன்னும் உங்களுக்கு டீப்பா நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு எது எது இம்பார்ட்டன்ட்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மூணாவது டிஸ்கஸ் வித் யுவர் சீனியர். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் இயரை கடந்து வர கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தான் இவங்க கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கடந்து வந்திருப்பாங்க. சோ இவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. போன வருஷம் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இவங்க கிட்ட கேட்டு நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா ஒரு ரஃப் நோட் எடுத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட், ரெண்டாவது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல், மூணாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னி, நாலாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நர்வ் சப்ளை சம்திங். அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க எக்ஸாமுக்கு படிச்சீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களால என்ன செய்ய முடியும்னா பாஸ் பண்ண முடியும். சோ சீனியர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை என்ன செய்யுங்க அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. நாலாவது, டோன்ட் ரீட் ஃபுல் கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க. உங்களோட கிளாஸ்ல நடக்கக்கூடிய எக்ஸாமா இருந்தாலும் சரி, செமஸ்டர் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் எக்ஸாமா இருந்தாலும் சரி, உட்கார்ந்து மொத்த கொஸ்டினையும் என்ன செய்யாதீங்க அப்படின்னா ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஏன் இந்த இடத்துல எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட எய்ம் பாஸ் ஆகிறது தானே தவிர டிஸ்டிங்ஷன் வாங்குறது கிடையாது. சோ நம்ம இங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மொத்த புக்கையும் படிக்கல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் படிச்சிருக்கோம். இப்போ நீங்க உட்கார்ந்து உங்களோட 2 பேஜஸோ இல்லைன்னா 3 பேஜஸ் கொஸ்டினையும் ஃபுல்லா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துடும். நம்ம படிச்சுக்கிட மாட்டோமோ, மீன்ஸ் நம்ம எக்ஸாமை நல்லா எழுதிக்கிட மாட்டோமோ, நம்ம படிக்காத கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயம் வந்த உடனே உங்களுக்கு படித்த கொஸ்டின்ஸ் கூட என்ன செஞ்சிடும் அப்படின்னா மறந்து போயிடும். அதனால ஃபுல்லா என்ன செய்யாதுங்க அப்படின்னா ரீட் பண்ணாதீங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்தோஷத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணீங்கன்னா ஒருவேளை நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து டவுன் ஆயிடும். ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன செய்யணும்னா கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணணும். ஸோ நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 1 2 3 கொஸ்டின் நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. சோ அப்படி தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது டயக்ராம் என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். இப்போ அனாட்டமி அண்ட் பிசியாலஜி நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்கன்னா இங்க டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ நீங்க உள்ள வந்து தப்பா நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாலும் டயக்ராம் கரெக்டா நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதுக்கே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா மார்க் கொடுத்துருவாங்க. சோ யூஸ் டயக்ராம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி ஏதாவது சார்ட் இருக்குது, இல்லன்னா வந்து ஒரு பாக்ஸ் போட்டு 1, 2 போட்டு ஆன்சர் பண்ற மாரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. இப்ப 10 கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. நீங்க 5 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த 5 கொஸ்டினையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா, நீட்டா வந்து பிரசன்ட் பண்ணுங்க. கச்சகச்சான்னு எழுதாதீங்க. அதுல ஏதாவது டயகிராம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து டயகிராம் போடுங்க. அதுல உள்ள பார்ட்ஸ வந்து மார்க் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக்கையும் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ வந்து சப் டாபிக் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா, அண்டர்லைன் பண்ணுங்க. நீட்டா என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களோட பேப்பர வந்து பிரசன்ட் பண்ணுங்க. சோ இவ்வளவு பண்ணாலே உங்களோட எக்ஸாம் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து நீட் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் ஒண்ணு கேட்டிருக்காங்க. பட் அதுல சம் உங்களுக்கு ஐடியா இருக்குது. கிளாஸ் எடுக்கும்போது எதையோ கேட்ட மாதிரி இருக்குது. இல்லன்னா நீங்க படிச்சதுக்கு ரிலேட்டடா அந்த டாபிக் இருக்குதுன்னா, அதுல அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர் 4 லைன்ஸாவது ஆன்சர் பண்ணுங்க. அப்ப நமக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 1/2 மார்க்கோ இல்லன்னா 1 மார்க்கோ போட்டா கூட, நம்ம வந்து ஒரு 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாலே நமக்கு என்ன செஞ்சிரும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு 5 மார்க்ஸோ இல்லன்னா வந்து 2 1/2 மார்க்ஸோ நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர் 3 லைன்ல என்ன செய்யுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. அத ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல 1/2 மார்க் கிடைச்சா கூட நம்மளோட டோட்டல் மார்க் என்ன செஞ்சிரும் அப்படின்னா கூடிடும். 3வது கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம வந்து ஃபுல் புக்கும் படிக்கல. நம்ம வந்து இங்க எத தான் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, பாஸ் அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்றோம். சோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் படிக்கிறோம். சோ கொஸ்டின் பேங்க் என்ன செய்யுங்க அப்படின்னா, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். சோ உங்களோட காலேஜ்லயே இருக்கும். இல்லன்னா உங்க சீனியர் கிட்ட இருக்கும். இல்லன்னா நெட்ல இருந்து சர்ச் பண்ணி அந்த கொஸ்டின் பேங்க்ல உள்ள கொஸ்டின்ஸ நீங்க படிச்சாலே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாஸ் ஆயிடலாம். சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், கொஸ்டின் பேங்க்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரிப்பீட்டடா கேட்பாங்க. அதுலயும் குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு. சோ உங்களோட எய்ம் பாஸ் ஆகணும்னு இருந்துச்சுன்னா, இத என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணி படிங்க. கமெண்ட் செக்ஷன்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆயிறாங்க, டிஸ்கன்டின்யூ பண்ணிடலாமே அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. சோ அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் வீடியோ போட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் நம்மளோட சேனல என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.